நகைச்சுவை அரசி என்று தமிழ் சினிமா ரசிகர்களால் இன்று வரை போற்றப்படுகின்ற ஆச்சி மனோரமாவின் திரையுலக சாதனைகள் மிகவும் நீளமானது. கவிஞர் கண்ணதாசத்தால் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட மனோரமா முத்தமிழ் காவலர் கலைஞர் மு. கருணாநிதி எழுதிய பல நாடகங்களில் நடித்தவர். அது மட்டுமின்றி கலைஞரோடு இணைந்து அவருடைய உதயசூரியன் நாடகத்தில் நடித்த பெருமையும் அவருக்கு உண்டு. பொம்பள சிவாஜி என்று தமிழ் ரசிகர்களால் போற்றப்பட்ட ஆச்சி மனோரமா இணைந்து நடிக்காத முன்னணி நடிகர்களே தமிழ் திரையுலகில் இல்லை என்று சொல்லலாம். 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பல்வேறு மாறுபட்ட பாத்திரங்களில் நடித்து தமிழ் திரையுலகுக்கே பெருமை சேர்த்தவர் மனோரமா. ஒரு நகைச்சுவை நடிகை என்ற வட்டத்துக்குள்ளே அவரை எவராலும் அடைத்துவிட முடியாது. பல நூறு படங்களில் குணச்சித்திர பாத்திரங்களிலும் ஜொலித்தவர் அவர். எந்த பாத்திரமானாலும் பாத்திரமாகவே மாறிவிடக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்த மனோரமா தமிழ், தெலுங்கு, மலையாளம் தவிர ஹிந்தி திரைப்படங்களிலும் தன்னுடைய நடிப்பு திறமையை பதிவு செய்திருக்கிறார். பிரபல ஹிந்தி நடிகரான மகமூத்துடன் இணைந்து நடித்த அவரது இந்தி படமான குன்வாரா பாப் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இணையில்லாத திறமைசாலியான மனோரமாவின் திரையுலக சாதனைகளை போற்றுகின்ற விதத்திலே தமிழ் திரையுலகின் சார்பில் பிரம்மாண்டமான பாராட்டு விழா நந்தம்பாக்கத்தில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் அப்போது தமிழக முதல்வராக இருந்த மாண்புமிகு கலைஞர் தலைமையில் நடைபெற்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிவகுமார், சத்யராஜ், பிரபு, தயாரிப்பாளர் AVM சரவணன், இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தர் உட்பட்ட தமிழ் திரையுலகினர் அனைவரும் அந்த விழாவிலே கலந்து கொண்டு மனோரமாவுக்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்தனர். அந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருந்த டாக்டர் கலைஞர் மனோரமாவை பாராட்டி பேசும்போது ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் மனோரமா ஏற்படுத்திய குழப்பத்தை பற்றி நகைச்சுவையாக குறிப்பிட்டார். யார் என்னுடைய தாயார், யார் மனோரமாவுடைய தாயார் என்று வேறுபாடு காண முடியாத அளவிற்கு தாய்களாக விளங்கியவர்கள். அந்த குடும்ப பாசமும் எந்த அளவிற்கு விரிந்து பறந்து கோலோச்சுகிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் ஆச்சி மனோரமாவுடைய பேச்சு இன்றைக்கு அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்திய துணைக்கண்டத்திலேயே இவருக்கு ஈடான ஒரு நடிகை, நகைச்சுவை நடிகை இல்லை என்று நம்முடைய இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களை இங்கே புகழ்ந்துரைத்தார்கள். நகைச்சுவை நடிகை இந்திய துணை கண்டத்திலே இல்லை என்பது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் கண்களை அகல விதித்து உள்ளத்தை திறந்து பார்த்தால் ஆசியா கண்டத்திலேயே இல்லை, அகில உலகத்திலேயே இல்லை இப்படி ஒரு நகைச்சுவை நடிகையை காண்பது இயலாத காரியம் என்பதை, அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். நான் தொடக்கத்திலே குடும்ப உறவை பற்றி சொன்னேன். இதுவரையிலே நான் வெளியிடாத ஒரு ரகசியத்தை, குடும்ப உறவு சம்பந்தமான ஒரு ரகசியத்தை பல்லாயிரக்கணக்கிலே அமர்ந்திருக்கின்ற உங்கள் மத்தியிலே வெளியிட விரும்புகின்றேன். 1967 எங்கள் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உதயமாயிற்று. அந்த ஆட்சி உதயமாகி ஒரு 7 அல்லது 8 மாத காலத்திற்குள் அண்ணாவினுடைய பெயரால் அந்த தலைப்பில் தஞ்சையிலே ஒரு கவியரங்கம், அந்த கவியரங்கம் என்னுடைய தலைமையிலே நடைபெறுவதாக விளம்பரப்படுத்தப்பட்டது. அண்ணா கவியரங்கம் தலைப்பு. தலைமை வகிப்பது நான் அப்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர். சென்னையிலே இருந்து விடியற் காலை புறப்பட்டு தஞ்சையிலே கவியரங்கத்திலே கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். வழியில் தாம்பரத்தில் என்னுடைய கார் பழுதாகிவிட்டது. கார் பழுதாகிவிட்ட காரணத்தால் என் பின்னால் வந்து கொண்டிருந்த நண்பர் மதுரை முத்துவனுடைய காரில் ஏறி சென்று கொண்டிருந்தோம். வழியில் சற்று கண்ணயர்ந்து விட்டோம். நாங்கள் கண்ணயர்ந்தால் பரவாயில்லை, கார் ஓட்டியும் கண்ணயர்ந்து விட்டார். அதனால் விடியற் காலை ஒரு 6 மணி அல்லது 7 மணிக்கு திண்டிவனத்துக்கு பக்கத்தில் கார்
பெரிய விபத்துக்கு உள்ளாகி காரின் முதல் முன்பாகம் நசுங்கி பின்பகுதியும் உடைந்து காரில் இருந்தவர்களுடைய கால் தலை வேலெல்லாம் பெருமளவுக்கு நொறுங்கி காயமுற்று நானும் முகமெல்லாம் ரணங்களோடு புண்களோடு கைகால் உடைந்த நிலையில் காரின் பின்பகுதியிலே உட்கார்ந்திருந்த நான் தூக்கி எறியப்பட்டு பின்பகுதியிலே விழுந்து அந்த காரை பிறகு பார்த்தவர்கள் இதற்கு உள்ளே இருந்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டது. வேலூர் நாராயணன், அருமை நண்பர் வீராசாமி இருவரும் எங்கேயோ வெளியூர் போய்விட்டு அந்த வழியாக வந்தவர்கள் காரை பார்த்துவிட்டு நான் வந்த கார் என்று கேள்விப்பட்டு எனக்கு என்ன ஆயிற்று, நான் உயிரோடு இருக்கிறேனா என்று அழுது புலம்பி அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். அதற்குள்ளாக செய்தி சென்னையில் இருந்த அன்றைய முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கு எட்டியது. அண்ணா அவர்கள் உடனடியாக காரை எடுத்துக்கொண்டு திண்டிவனம் வந்துவிட்டார். அங்கிருந்து என்னை வேறொரு வண்டியிலே தூக்கி வைத்து சென்னை பொது மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் எனக்கு ஸ்மரணை இல்லை, பிரஜை இல்லை. சென்னை மருத்துவமனையிலே நான் கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது என்னை காண என் நிலையை அறிய துடித்து போன ஆட்சி மனோரமாவும் அவருடைய தாயாரும் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். வந்து என்னுடைய அறையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். எனக்கு தெரியாது அவர்கள் உட்கார்ந்திருப்பது. அது வரையிலே தெரியாத ஒரு ரகசியம் அன்றைக்கு வெளிப்பட்டது. 1965ஆம் ஆண்டிலேயே எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ராஜாத்தி அம்மையாருக்கும் திருமணம் நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை துணைவர்களாக இருந்தோம். ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும், என்னுடைய வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது. அறிஞர் அண்ணாவுக்கே தெரியும். அவருடைய அனுமதி பெற்றுத்தான் இது ஏற்பட்டது. அந்த மணவிழா நடந்தது. அண்ணா அவருடைய வாழ்த்தோடுதான். என்னுடைய வீட்டுக்கு தெரியாது, என்னுடைய மனைவிக்கு தயாளுமையாருக்கு தெரியாது. செய்தி கேள்விப்பட்டு என்னுடைய மனைவி ராஜாத்தி ஓடோடி வந்து மருத்துவமனையிலே நான் படுத்திருந்த அறைக்குள்ளே என்னை பார்த்ததும் அலங்கோலமாக உடம்பெல்லாம் ரத்தம் வழிய, தலையெல்லாம் ரத்தம் வழிய 10 டாக்டர்கள் என்னை சுற்றி சிகிச்சை செய்து கொண்டு வந்த காட்சியை பார்த்த ராஜாத்தி தலைவிரி உலமாக ஐயோ என்று அலற, அப்படி அலறிய காட்சியை பார்த்துவிட்டு அங்கே இருந்த என் மனைவி தயாளு பக்கத்தில் இருந்த மனோரமாவை கேட்டுகிறார், யார் அது இப்படி வந்து அலறுகிறார்களே என்று. அப்பொழுது அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்னை. ஊரெல்லாம் தெரிந்த விஷயம் உனக்கு தெரியாதா அம்மா? இவர்தான் ராஜாத்தி அம்மா என்று போட்டு உடைத்து விட்டார்கள். அது எந்த உணர்வோடு சொல்லப்பட்டது எனக்கு தெரியாது. நாங்கள் பகிரங்கமாக இதை தெரிவித்துவிட்டு இன்றளவும் குடும்பம் நடத்தி நாங்களும் ஒரு கனிமொழியை பெற்று உங்களுடைய வாழ்த்துக்களுக்குரிய பெண்ணாக அதையும் வளர்த்திருக்கிறோம். ஆக மனோரமா குடும்பத்தால் எனக்கு ஏற்பட்ட நன்மை இது.
மனோரமாவும் அவருடைய தலையாரை என்ன நினைத்துக்கொண்டு சொன்னார்களோ எனக்கு தெரியாது. நான் அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை நினைக்காமல் இருப்பதிலே நேற்றைக்கு கூட என்னுடைய நண்பர்களிடத்திலே இதை சொல்லி நான் உணர்ச்சி வசப்பட்டேன். அவர்களும் சிரித்தார்கள். நானும் இதை ஒரு மகிழ்ச்சியாக பேசி சிரித்து பகிர்ந்தோம் நேற்றைய தினம் கூட. இப்படி ஒரு உறவு எனக்கும் நம்முடைய மனோரமா ஆட்சிக்கும் அந்த குடும்பத்துக்கு இடையே உண்டு. உதயசூரியன் நாடகம் நான் கதாநாயகனாக வேடமிட்டு நடித்தபோது மனோரமா என்ன வேடத்தில் நடித்தார்கள் என்றால், நான் ஒரு தேசியவாதியாக திராவிடம் கூடாது, திராவிட என்ற சொல்லுக்கே எதிரியாக அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தேன். திராவிடம் என்றால் என்ன என்பதை விளக்குகின்ற கதாபாத்திரத்திலே மனோரமா நடித்தார்கள். ஏன் ஒரு பெண்மணியை இதை விளக்குகின்ற வேடத்தில் நடிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்றால், முதலில் பெண்கள் திருந்த வேண்டும், அவர்கள் திருந்தினால் நாடு திருந்தும் என்பதற்காகத்தான் அந்த வசனங்களை எல்லாம் மனோரமா கதாபாத்திரத்தின் மூலமாக அன்றைக்கு பேச வைத்தேன். இப்படி என்னுடைய வசனங்களை அன்றைக்கு பேசி என்னுடைய அருமை நண்பன் மறைந்த கவிஞர் கண்ணதாசனுடைய அன்புக்கும் அவருடைய பற்றுதலுக்கும் உரியவராக ஆகி, தம்பி லட்சிய நடிகர் ராஜேந்திரன் அவர்களுடைய நாடகத்தில், மணிமகளம் நாடகத்தில் அல்லி என்கின்ற ஒரு புரட்சிக்கார பெண் வேடந்தாங்கி நாடக உலகத்திலே கொடிகட்டி பறக்கின்ற ஒரு சூழலை உருவாகி, அதன் பிறகு மாலையிட்ட வகை படத்திலும் தொடர்ந்து 50 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான படங்களிலும் நடித்திருக்கின்ற ஆட்சி மனோரமாவை யாரோடு ஒப்பிடுவது என்றால் ஆட்சி மனோரமாவோடு தான் ஒப்பிட வேண்டும், ஒப்பிட முடியும். அப்படிப்பட்ட ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத நடிகையாக திகழ்கின்றவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நான் இந்த விழாவிலே கலந்து கொண்டது தன்னுடைய பாக்கியம், பேரு, அதிர்ஷ்டம் என்றெல்லாம் ஆட்சி மனோரமா சொன்னதை கேட்டீர்கள். அல்ல அல்ல, இப்படிப்பட்ட திறமையான ஆற்றல் பெற்ற அருமையான நடிகர்கள், கலைஞர்கள் அவர்கள் மத்தியிலே ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்திருப்பதும் அவர்களை வாழ்த்தி பேசுவதும் நேரமாகிவிட்டதோ என்று நண்பர்கள் கேட்டால் கூட இல்லை இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்களோடு நேரத்தை போக்குவதும் நான் என்னுடைய வாழ்நாளில் பெற்ற பாக்கியமாக கருதுகிறேன் என்று சொல்லி, மனோரமா வாழ்க, ஆட்சி மனோரமா வாழ்க, பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.